கொள்வாய் அனுதினமும் உன் தந்தை நானாவேன். நீ பிறந்ததும் உன் பெயரை என் கையில் பொறித்தேனே. இவையெல்லாம் உமக்காக செய்திட வந்தேன், மறந்து விடாதே நானே நல்லாயன். நீங்கள் என்னிடம் வாருங்கள். என்றும் என் வழி நீ நடந்தால் இம்மீச்சல் தேடி வந்த எவரை ஒருபோதும் கைவிட மாட்டேன், நானே நல்லாயன். நீங்கள் என்னிடம் வாருங்கள். நீங்கள் என் மந்தை, என்றும் என் குரல் கேளுங்கள். தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திரு இருதய ஆண்டவரின் இனிய பக்தர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் திருத்தலத்தின் சார்பிலும் இன்று இந்த திருப்பலியை நிறைவேற்றி நமக்காக ஜெபிக்க வந்திருக்கக்கூடிய அருள் தந்தை ஒனாசியஸ் மற்றும் அருள் தந்தையருடைய சார்பிலும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய இதயம் எங்கோ அங்குதான் நம்முடைய செல்வமும் இருக்கும். நமது இதயம் புண்ணியங்களை நற்காரியங்களை நாடுவதாக இருந்தால் ஆண்டவரிடத்திலே நாம் அதீத செல்வம் உள்ளவர்களாக இருப்போம். இந்த நாளினுடைய திருவழிபாடு நமக்கு இந்த ஒரு வினாவைத்தான் முன்வைக்கின்றது. நம் இதயம் எங்கே இருக்கிறது? நாம் நாடுகின்ற செல்வம் எதுவாக இருக்கிறது? ஆண்டவரின் இதயம் எப்பொழுதும் இரக்கத்தை தாங்கியதாக இருக்கிறது. நம் ஒவ்வொருவரின் அன்பையும் நாடுவதாக இருக்கிறது. அந்த ஆண்டவரை நாடுகின்ற இதயங்களாக நாம் இருக்கின்றோமா? விண்ணகத்தில் செல்வங்களை சேர்க்கின்ற கிறிஸ்தவ பெருமக்களாக, திரு இருதய பக்தர்களாக நாம் இருக்கிறோமா என்கின்ற சிந்தனையோடு இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். சிறப்பாக இந்த நாளிலே நம்முடைய குழந்தைகளை, நம்முடைய பிள்ளைகளை, நம் ஒவ்வொருவருடைய உடல் நலத்தை அவருடைய திருப்பிரசனத்திலே நாம் ஒப்படைப்போம். அவரது அருளும் ஆசீரும் ஆற்றலும் நம்மை நிரப்பவும், நம்ம ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி நம் எல்லோருக்கும், நம்முடைய குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாய் அமையவும் நாம் கொண்டாடுவோம். இந்த திருப்பலியை தகுதியான விதத்தில் ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது மனங்களை ஒரு நிமிடம் ஒருமுகப்படுத்தி பக்தியோடு நம்முடைய பாவங்களுக்காய் மனம் வருந்துவோம். இருதய ஆண்டவரே இயேசுவே, என் மீது மனமிரங்கும். உம்மை நம்பினேன், உம்மை நம்பினேன், என்னை கைவிட்டு விடாதேயும். உம்மை நம்பினேன், உம்மை நம்பினேன், என்னை கைவிட்டு விடாதேயும். இருதய ஆண்டவரே இயேசுவே, என் மீது மனமிரங்கும். இருதய ஆண்டவரே
உமது இரத்தம் எமக்காக சிலுவையில் சிந்தி பலியானி. வற்றாவூரணி நீரூற்றே வறண்டு என் உள்ளம் நனைத்தருளும். இருதய ஆண்டவரே இயேசுவே என் மீது மனமிரங்கும். உமது உதவி இல்லாமல் என் பாரம் சுமக்க இயலாதையா. என் நோய்கள் சுமந்து பலியானி. என் துயிர் துடைத்து காத்தருளும். இருதய ஆண்டவரே இயேசுவே என் மீது மனமிரங்கும். உம்மை நம்பினேன், உம்மை நம்பினேன், என்னை கைவிட்டு விடாதேயும். உம்மை நம்பினேன், உம்மை நம்பினேன், என்னை கைவிட்டு விடாதேயும். என்னை கைவிட்டு விடாதேயும். என்னை கைவிட்டு விடாதேயும். எல்லாம் வல்ல இறைவன் மீது இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். Gloria, Gloria, Gloria. Gloria, Gloria, Gloria. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்த உன் திருமகன் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகிய அத்திரு இதயத்தின் பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் கைதட்டி அரசர் நீடூழி வாழ்க என்று முழங்கினர். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வசனங்கள் 1-4 வரை, 9-18 வரை மற்றும் 20. அந்நாட்களில் அகசியாவின் தாய் அத்தலியா தன் மகன் இறந்துவிட்டதை கண்டு கிளர்ந்தெழுந்து அரச குடும்பத்தினர் அனைவரையும் கொன்றான். அரசன் யோராமின் மகளும் அகசியாவின் சகோதரியுமான யோசேப்பா அகசியாவின் மகன் யோவாசை தூக்கி கொண்டு போய் ஒளித்து வைத்தான். அவன் கொல்லப்பட்டதிலிருந்து அரசிலம் புதல்வர்களில் ஒருவர் அவனையும் அவன் செவிலி தாயையும் தனது பள்ளி அறையினுள் அத்தலியாவின் பார்வையில் இருந்து யோசேப்பா மறைத்து வைத்தான். எனவே அவன் உயிர் தப்பினான். அவன் 6 ஆண்டுகள் அவனோடு ஆண்டவரின் இல்லத்தில் தலைமறைவாய் இருந்தான். அந்நாட்களில் அத்தலியாவே நாட்டை ஆண்டு வந்தான். 7ஆம் ஆண்டில் அரச மேய்க்காப்பாளர், அரண்மனை காவலர் ஆகியோர் 100 தலைவர்களை குரு யோதாவா வரவழைத்து ஆண்டவரின் இல்லத்திற்குள் கூட்டி சென்றார். அங்கு அவர் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். அக்கோவிலில் அவர்களை ஆணையிட செய்து அரசனின் மகனை அவர்களுக்கு காட்டினார். குரு யோயாதா கட்டளையிட்டு கூறிய அனைத்தையும் 100 தலைவர்கள் செய்தனர். ஓய்வு நாளில் விடுப்பில் செல்வோர், பணி ஏற்போர் ஆகிய தங்கள் வீரர்கள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு குரு யோயாதாவிடம் வந்தனர். அவர் ஆண்டவரின் இல்லத்தில் இருந்த தாவீது அரசனின் ஈட்டிகளையும் கேடயங்களையும் 100 தலைவர்களுக்கு எடுத்து கொடுத்தார். காவலர் கையில் படைக்கலனை தாங்கி திருக்கோவிலின் தென்புறம் தொடங்கி வடபுறம் வரை பலிபீடத்தையும் திருக்கோவிலையும் அரசனையும் சூழ்ந்து நின்று கொண்டனர். பின்பு அவர் இளவரசர்களை வெளியே கூட்டி வந்து அவனுக்கு முடிசூட்டி உடன்படிக்கை சுருளை அளித்தார். இவ்வாறு அவன் திருப்பொழிவு பெற்று அரசனானான். அனைவரும் கைதட்டி அரசர் நீடூழி வாழ்க என்று முழங்கினர். மக்களும் காவலரும் எழுப்பிய ஒலியை அத்தலியா கேட்டு ஆண்டவரின் இல்லத்தில் கூடியிருந்த மக்களிடம் வந்தான். மரபுக்கேற்ப அரசன் தூணருகில் நிற்பதையும் படைத்தலைவர்களும் எக்காலம் ஊதுபவர்களும் அவன் அருகில் இருப்பதையும் நாட்டின் எல்லா மக்களும் மகிழ்ச்சி கொண்டாடி எக்காலம் ஊதுவதையும் கண்டாள். உடனே அவள் தன் ஆடைகளை கிழித்து கொண்டு சதி சதி என்று கூக்குரலிட்டாள். அப்பொழுது குரு யோயாதா படைகளுக்கு பொறுப்பேற்றிருந்த 100 தலைவர்களை நோக்கி, படையணிகளுக்கு வெளியே அவனை கொண்டு செல்லுங்கள். அவளை எவனாவது பின்பற்றினால் அவனை வாளால் வெட்டி வீழ்த்துங்கள் என்று கட்டளையிட்டான். அவனை ஆண்டவரின் இல்லத்திற்குள் கொள்ளலாகாது என்றும் கூறியிருந்தார். எனவே அவர்கள் அரண்மனையின் குதிரை நுழைவாயிலை அவன் அடைந்த பொழுது அவனை பிடித்தனர். அங்கே அவன் கொல்லப்பட்டான். பின்பு யோயாதா ஆண்டவர் ஒரு பக்கமும் அரசன் மக்கள் மறுபக்கமுமாக அவர்களிடையே உடன்படிக்கை செய்து வைத்தார்.
இதன் மூலம் அரசனும் மக்களும் ஆண்டவரின் மக்களாய் இருப்பதாக ஏற்றுக்கொண்டனர். அவ்வாறே அவர் அரசனுக்கும் மக்களுக்கும் இடையே உடன்படிக்கை செய்து வைத்தார். பிறகு நாட்டில் உள்ள மக்கள் எல்லோரும் பாகாலின் கோவிலுக்கு சென்று பலிபீடங்களையும் சிலைகளையும் தகர்த்தெறிந்தனர். பாகாலின் அர்ச்சகன் மத்தானை பலிபீடங்களுக்கு முன்பாக கொலை செய்தனர். பிறகு குரு ஆண்டவரின் இல்லத்தில் காவலரை நிறுத்தி வைத்தார். நாட்டின் எல்லா மக்களும் மகிழ்ச்சி கொண்டாடினர். அத்தலியா வாளால் அரண்மனையில் கொல்லப்பட்ட பின் நகரில் அமைதி நிலவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆன்மாவில் நான் பாடும் பாடல் எல்லாம் ஈசின்னும் திருநாமமே ஈசின்னும் திருநாமமே. ஆன்மாவில் நான் பாடும் பாடல் எல்லாம் ஈசென்னும் திருநாமமே. ஆன்மாவில் நான் பாடும் பாடல் எல்லாம் ஈசென்னும் திருநாமமே. என்னை ஒரு போதும் மறவாது உன் நேசமே என் வாழ்வின் ஆதாரமே. இயேசு உந்தன் நாமம் ஒன்றே எந்தன் மூச்சாகும். நீ பேசும் தேவ வார்த்தை எல்லாம் எந்தன் வாழ்வாகும். இயேசு உந்தன் நாமம் ஒன்றே எந்தன் மூச்சாகும். நீ பேசும் தேவ வார்த்தை எல்லாம் எந்தன் வாழ்வாகும். ஆன்மாவில் நான் பாடும் பாடல் எல்லாம் ஈசென்னும் திருநாமமே. ஏழையரின் உள்ளத்தோ பேறு பெற்றோ, ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மத்தேயு நற்செய்தி பிரிவு 6 இறைவாக்குகள் 19 முதல் 23 வரைக்கும். இறைமகன் இயேசு உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 6 இறைவாக்குகள் 19 முதல் 23 வரைக்கும். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, மண்ணுலகில் உங்களுக்கென்ன செல்வத்தை சேர்த்து சேமித்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அழித்து விடும், திருடரும் அதை கன்னமிட்டு திருடுவர். ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள். அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை, திருடரும் கன்னமிட்டு திருடுவதில்லை. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். கண்தான் உடலுக்கு விளக்கு. கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். அது கெட்டுப்போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாயிருக்கும். ஆக உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாயிருந்தால் இருள் எப்படி இருக்கும் என்றார். கிறிஸ்து வழங்கும் இன்றைய வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி பார்க்க நம்முடைய பாவங்கள் அகலுவதாக. இயேசுவில் பிரியமான திரு இருதய ஆண்டவருடைய அன்பு பக்தர்களே, அழியும் செல்வத்தை அல்ல அழியா செல்வத்தை நாடுங்கள் என்பதுதான் இன்றைய இறை வார்த்தையாக இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை முதற்கொண்டு ஞாயிற்றுக்கிழமை கூட வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் உண்டு, அப்படித்தானே? ஞாயிற்றுக்கிழமை கூட வேலைக்கு போவாங்க. அது ஓய்வு நாள், ஆண்டவருக்குரிய நாள். அன்றைய நாளிலே குடும்பத்தோடு இருக்க வேண்டும் கூட நினைப்பது கிடையாது, ஆண்டவரை தேடும் என்பது கிடையாது. அப்படிப்பட்ட நாட்களையும் வேலைக்கு போகிற மனிதர்களும் உண்டு. அதே நேரத்தில் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இருந்தாலும் ஆண்டவரை தேட வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கின்ற மனிதர்களும் இங்கு இருக்கிறார்கள். யாரை நாடுவது, எதை நாடுவது, எந்த செல்வத்தை நாடுவது? அழிந்து போகிற செல்வத்தையா அழியா செல்வத்தையா என்பதுதான் இன்றைய இறை வார்த்தையாக இருக்கிறது. உங்கள் செல்வம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் மனமும் இருக்கும், உங்கள் உள்ளம் இருக்கும் என்பதை சுட்டி காட்டுகின்றார். ஒரு முறை ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ராஜகம்பீரத்திலேருந்து மானாமதுரைக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. சரி பஸ்ஸில் போவோமே அப்படின்ட்டு போய் நின்றேன். பஸ்ஸில் போய் நின்றுட்டு கொஞ்சம் ஏங்கழிச்சு ஒரு பஸ் ஒன்று வந்துச்சு. நான் அதில் ஏறி மானாமதுரைக்கு போகிற டிக்கெட் எடுத்தப்ப அவர் சொன்னார், 12 ரூபா கொடுங்க, சில்லறை இருந்தால் சில்லறை எடுத்து வச்சுக்க கையில் அப்படின்னார். என்னோட ஏறினவங்க எல்லாருமே கரெக்டாக கொடுத்துட்டாங்க, 12 ரூபா கொடுத்துட்டாங்க, கரெக்டாக கொடுத்துட்டாங்க. நான் அதுதான் முதல் தடவை அந்த பகுதிக்கு போகிறதில்ல. நான் 100 ரூபாயை நீட்டினோன்னு அவர் என் மேலே எங்கேயும் பார்த்துட்டு சில்லறை இருக்கா அப்படின்னாரு. சில்லறை இல்லை சார் அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் சொன்னார், 2 ரூபா இருக்கா அப்படின்னு கேட்டார். 2 ரூபாயும் இல்லை, 100 ரூபாயாக தான் இருக்குது அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், 100 ரூபா சில்லறையோடு ஏறுறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு 100 ரூபாய் வாங்கி வச்சுட்டு டிக்கெட்டை கொடுத்துட்டாரு. டிக்கெட் கொடுத்தோன்னே சார் பேலன்ஸ் அப்படின்னு கேட்டப்ப அவர் 80 ரூபா கொடுத்தாரு. 80 ரூபா கொடுத்துட்டு ஒன்றுமே சொல்லலை, போயிட்டார். என்ன நினைப்பு வரும் அப்படின்னு கேட்டால், மீது 8 ரூபா தருவாரா தரமாட்டாரா? 10 தடவை போகிறாரு, 10 நிமிஷத்துக்குள்ளே இறங்கிடுவேன். 10 தடவைக்குள்ளே போகிறாரு, இப்படியே வராரு, அங்கிட்டு வராரு, என்னை பார்த்தோன்னே திரும்பிடுவார். எனக்கு ஒரே சங்கடம், கேட்போமா வேணாமா, கூட்டமாகவும் இருக்குது, கேட்டால் எதுவும் சொல்லுவாரோ அப்படின்ட்டு கேட்காம இருக்க முடியல. 8 ரூபா போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? சரி தருவார் அப்படின்னு நினச்சா கடைசி வரைக்கும் தரலை. கடைசியில் பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சு. பஸ் ஸ்டாண்டு வந்தவுடனே சார் இன்னும் 8 ரூபா பேலன்ஸ் தரணும்னு சொன்னோடனே மேலையும் கீழையும் பார்த்துட்டு சில்லறையோடு ஏறணும், சில்லறை இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு ரொம்ப சலிச்சுக்கிட்டு
அவருடைய காசை கொடுக்கறது போல் என்ன செஞ்சார், கொடுத்தார். எனக்கு இதை வாங்கிட்டு ஒரு சந்தோஷம். என்ன சந்தோஷம் அப்படின்னு கேட்டால், பரவாயில்ல, என்ன கிடச்சிருச்சு, 8 ரூபா கிடச்சிருச்சு. இறங்கினோடனே அது வரைக்கும் அவர்கிட்ட தான் இருந்துச்சு மனம் பூரா. எங்கே அப்படின்னா கண்டக்டர் மேலே தான் இருந்துச்சு. வராரு போகிறாரு, 8 ரூபா கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா. உங்கள் செல்வம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் உள்ளம் இருக்கும். 8 ரூபாய்க்கே இப்படி எண்ணம்னா 8 ரூபாய்க்கு மேலே இருக்கிறவர்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும்? அதை விட ஆர்வத்தோடு இருக்க வேண்டும் என்பது தான். மண்ணக செல்வத்தை நாடாது விண்ணக செல்வத்தை நாடுங்கள். இங்கு மண்ணக செல்வம் அழிந்து போகும், விண்ணக செல்வம் அழியாது என்பதை தான் இறைவார்த்தை சுட்டி காட்டுகிறது. விண்ணகத்தில் எப்படி சாமி செல்வத்தை சேர்த்து வைக்கிறது? விண்ணகத்தில் எப்படி சேர்த்து வைக்க முடியும்? அங்கே வேணால் ஒரு ஏக்கர் 2 ஏக்கர் இடம் வாங்கி போடலாமா, இல்லை வீடு கட்டலாமா, கார் வாங்கலாமா? அப்படிப்பட்ட செல்வம் அங்கே என்ன இருக்கிறது என்று தான் மனிதனுடைய எண்ணமாக, எதிர்பார்ப்பாக, கேள்வியாக இருக்கும். இந்த வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஒன்று தெரியும். நம்ம குடும்பத்தில் யாராவது வெளிநாட்டில் இருந்தாங்கன்னு சொன்னால், வெளிநாட்டு பணமெல்லாம் இங்கே எப்படி வரும்? உண்டியல்னு சொல்லுவாங்க. இந்த உண்டியல் என்றா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், வெளிநாட்டுக்கு இருக்கிற பணம் டாலராக இருக்கலாம், அல்லது வெள்ளியாக இருக்கலாம், அல்லது தினாவாக இருக்கலாம், அல்லது மற்ற ஏதாவது ஒன்றாக இருக்கலாம். அங்கு என்னத்தை கொடுத்தாலும் சரி, அந்த பணம் இந்தியாவுக்குள்ளே வருகிற போது எப்படி வருது? ரூபாயாக வரும். அதனுடைய மதிப்புக்கு சமமான தொகையாக இங்கு இந்தியாவில் பணமாக, ரூபாயாக, நோட்டாக நமக்கு கிடைக்கும். அதே போலத்தான் இந்த மண்ணக செல்வத்தை வைத்து விண்ணகத்தில் செல்வத்தை ஈட்டுங்கள் என்கின்றார். இங்கே கொடுங்க, இங்கே கொடுத்து அங்கே வருகிற போது அவற்றை என்ன செய்யலாம்? அந்த நாட்டுக்குரிய, விண்ணக நாட்டுக்குரிய தொகையாக, செல்வமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். மண்ணகத்திலே அதை செலவிட்டு விண்ணக வாழ்விலே உரிமையாக்கி கொள்ள இறைவன் அழைப்பு விடுக்கிறார். அது எப்படி? இதுதான் சாத்தியம். இங்கு நற்செயல்கள் செய்கிற போது அழிந்து போகிற செல்வத்தை கொண்டு நாம் நற்செயல்கள் செய்கின்ற போது அழியா செல்வத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதான் இறைமகன் இயேசு சொல்வார், அழிந்து போன செல்வத்தை கொண்டு உங்களுடைய நண்பர்களை சேர்த்து கொள்ளுங்கள். அவர்கள் உங்களுடைய செல்வம் அழிந்த பிறகு அவர்கள் உங்களை தக்க புகலிடத்தில் சாற்றுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒரு அரசர் ஒருவர் இருந்தார். ஒரு அரசர் ஒருத்தருக்கு பிறந்த நாள். அந்த அரசர் என்று சொன்னால் மக்கள் என்னென்ன செய்வாங்க? நிறையா பரிசு பொருட்களை கொண்டு போவாங்க. மக்களுக்கு அதே மாதிரி கொண்டு வந்து கொடுத்தாங்க, நிறைய பரிசு பொருட்களை கொடுத்தாங்க. இந்த அரசருக்கு ஒரே எண்ணம் என்னன்னு கேட்டால், ஏற்கனவே நம்மள்கிட்ட செல்வங்கள் அதிகமாக இருக்கிறது, இப்போ வேறு பரிசு பொருட்கள் வருது, இதை மக்களுக்கே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் பரிசில் கொண்டு வராங்களோ அவங்க அந்த பரிசை வச்சுட்டு இருக்கிற பரிசில் இருந்து ஏதாவது ஒரு பரிசை எடுத்துகிட்டு போகணும், நீங்கள் எடுத்துகிட்டு போங்க உங்களுக்கு விருப்பம் போல் அப்படின்னாங்க. கொண்டு வந்தவங்கெல்லாம் சின்ன பொருளை போய் வச்சுட்டு எப்படிப்பட்ட பொருளை எடுத்துகிட்டு போவாங்க? ஒரு சின்ன ஒரு பொருளாக கொண்டு வந்து வச்சுட்டு எப்படிப்பட்ட பொருளை எடுத்துகிட்டு போவாங்க? இருக்கிறதுலே பெரிய பொருளாக கொண்டு போவாங்க. உங்களை மாதிரி ஒரு நபர் வராங்கன்னு சொன்னால் என்னை மாரி இருக்கிற ஒரு பொருளை தூக்கிட்டு போவாங்க. அப்படித்தானே? எல்லாம் பார்த்து வெயிட்டாக இருக்கிறா பொருளாக தூக்குடா, அதான் இது வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு தூக்கிட்டு போவாங்க. அப்படித்தான் எல்லோரும் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு சின்ன குழந்தையும் ஒன்று வந்துச்சு. வெறுன்னு ஒரு பொருளை வச்சுட்டு, அன்பளிப்பை வச்சுட்டு நேராக போய் ராஜாவே தூக்கிருச்சு. ராஜாவுக்கு ஒன்றும் புரியல. என்னையை போய் தூக்குறியம்மா அப்படின்னு கேட்டப்போ அவர் அந்த பொண்ணு சொல்லிச்சு, இதெல்லாம் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பொருள், நான் உங்களையே சொந்தமாக்கி கொண்டேன், உங்களையே தூக்குறேன்னு சொன்னால் என்ன ஆகி போயிடும்? இது பூரா எனக்கு சொந்தமாயிரும்ல அப்படின்னு சொல்லி. இதுதான் இன்றைய மனநிலை. அழிந்து போகிற செல்வத்தை கொண்டு அழியாத ஆண்டவரை நீங்கள் இருகள் பற்றி கொள்கிறீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களை நலங்களால் ஆசீர்வாதத்தால் நிரப்பக்கூடியவராக இருப்பார். சொத்தை விட சொந்தமும் பணத்தை விட பாசமும் முக்கியம். அதை வாழ்ந்து காட்டுவோம், பிறரோடு அன்பாயிருப்போம். இறைவன் அவருடைய இதயத்தில் வைத்து நம்மை பேணி காத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். காணிக்கையாக நான் வந்தேன் உந்தன் கமல பாதம் சரணடைந்தேன். வாழ்வரைக்கும் எங்களுக்கு மாறுபனவாக. இறைவன்
ஈற்றருள்வீர் என்னை ஆண்டவரே, ஈற்றருள்வீர் என்னை ஆண்டவரே, காணிக்கையாக நான் வந்தேன் உந்தன் கமல பாதம் சரணடைந்தேன். அன்புக்குரியவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இரக்கமுள்ள இறைவா, அன்பார்ந்த உன் திருமகனின் இதயத்தின் சொல்லக்கரி அன்பை கண்ணோக்கியருளும். அதனால் நாங்கள் ஒப்புக் கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்கப் பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்வுடன் நுகர்ந்து கொள்ளவும் செய்தருளினீர். ஆகவே புனிதர் வானக தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை ஏற்றி போற்றி ஒரே குரலாய் முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அணித்திருக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்தின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களது ஆயர் மேதக ஆனந்தம், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவியர்கள், கன்னியர்கள், இறைமக்களாகிய தேசந்திரிய பக்தர்கள் அனைவரோடும் உடைய திரு அவை அன்பின் நிறைபெற செய்திருளும். இறைவா, இன்று 3வது வெள்ளிக்கிழமை ஆண்டவரே, நோயிலிருந்து முழுமையாக குணம்பெற, உடல் உள்ளம் ஆன்மா நலம்பெற மை கெஞ்சி மன்றாடி இந்த சன்னிதானத்திலே வந்திருக்கின்ற பக்தர்களை நினைவு கூறும். ஒரு நம்பிக்கையை முன்னிட்டு, அவருடைய ஜெபத்தை முன்னிட்டு அவர்களுக்கு வேண்டிய நல்ல உடல்நலத்தை தரும்படியாக ஜெபிக்கின்றோம். இயேசுவின் திருதயமே, எங்கள் நம்பிக்கையெல்லாம் விளைக்கிறோம் என்று சொல்லி மன்றாடுகின்ற பொழுது உடைய இறை பிரசன்னம் உச்சந்திலிருந்து உள்ளம் பாத வரைக்கும் ஒவ்வொரு பாகத்திலும் உறுப்பில் இருப்பதாக நீரே நோயிலிருந்து குணப்படுத்தி பலவீனத்தை நீக்கி சக்தி அளிக்க மை கெஞ்சி மன்றாடுகிறோம். மேலும் இந்த திருப்பலியிலே பல ஜெபங்களோடு மன்றாட்டுகளோடு உள்ள குமரல்களோடு தங்களுடைய வேதனைகளை வழிகளை இதை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எழுப்பி கொண்டிருக்கிற இந்த திருப்பலியின் வழியாக ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டிருக்கிற குடும்பங்கள் ஒவ்வொன்றவருக்காகவும் ஜெபிக்கிறோம். இரக்கமுள்ள தந்தையே, எங்களுடைய உள்ளங்களையும் இதயங்களையும் அறிந்தவர் நீர் ஒருவராகவே இருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான, எங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை கூட்டுகின்ற, நிறைவை கொடுக்கின்ற எல்லாவற்றையும் உடைய திருவுளத்தின்படி எங்களுக்கு கொடுத்து ஆசிர்வதிக்க வேண்டுமாய் கரம் ஒப்பு கொடுக்கிறோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான மாட்சிமை மிகுந்த மரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், மறை சாட்சியர்கள், எம்மறை மாவட்டத்தின் பாதுகாவலராகிய புனித அருளானந்தர் இத்திருத்தலத்தலை தங்களுடைய நினைவு சின்னங்களோடு மாட்சிமையோடு வீற்றிருக்கும் 40 புனிதர்கள், புனிதையர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாய் இருந்த புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நிலைமை மன்றாடுகின்றோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய குற்றம் குறைகள் பாவங்கள் பலவீனங்கள் இவற்றினால் கண்ணோக்காமல் நாங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்து அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். விண்ணக வாழ்விலே செல்வந்தர்களாக வாழ அழைப்பு விடுக்கின்ற இறைவன் இவரே. இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லிலும் என் ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடம் திறத்தமை காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வனவாக. இதயம் திறந்தவரே, எங்கள் இயேசுவே இறைமகனே, இரக்கம் பொழிந்தவரே,
உந்தன் கருணையின் கடலினிலே எங்கள் உலகம் உயிர் பெறுதே. பரிசுத்த உறவாய் மலருதே இனி வாருமே இயேசு தெய்வமே, உயிராகவே உறவாகவே. வாருமே இயேசு தெய்வமே, உயிராகவே உறவாகவே. இதயம் திறந்தவரே இங்கு இயேசுவே இறை மகனே, இரக்கம் பொழிந்தவரே இந்த ஈகமெல்லாம் நிறைந்தவரே. உனக்கெனவே உன் தாயின் கருவில் தெரிந்து கொண்டீர், என்னை அறிந்தீர். பயணங்களில் என் பாதைகள் மாறி பாசங்களால் என்னை அணைத்தீர். உறவினை உதறி ஊதாரியானேன், காத்திருந்தேனக்கு மறுவாழ்வழித்தீர். தொலைந்திட்ட ஆடு நான் உன் தோளில் மகிழ்வே, தொலைந்திட்ட ஆடு நான் உன் தோளில் மகிழ்வே. ஆருமே இயேசு தெய்வமே, உயிராகவே உறவாகவே. வாருமே இயேசு தெய்வமே, உயிராகவே உறவாகவே. இதயம் திறந்தவரே எங்கள் இயேசுவே இறை மகனே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியோட்டம். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாயும். திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். எனது
இருப்பின் வேளையிலே என்னை அழைத்தருளும் நீடும் வர எனக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களோடு இக்காலமும் உம்மை புகழச் செய்யும். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, இந்த அன்பின் அருள் அடையாளம் எங்களை புனித அன்பு தீயால் பற்றி எறிய செய்வதாக. இவ்வாறு நாங்கள் உன் திருமகனிடம் என்றும் ஈர்க்கப் பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் ஒவ்வொருவரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. திரு இருதய ஆண்டவரின் இதயத்தில் வாழ சென்று வாருங்கள், வாழின் வழி தொடர்கின்றது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலம் ஆராதனையும் புகழும் ஆட்சியுமே எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியுமே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியுமே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் நமது மத்தியிலே மாட்சிமையோடு எழுந்தருளி வந்திருக்கிற நற்கருணை ஆண்டவரிடத்துல நம் ஒவ்வொருவரையும் நம் குடும்பங்களையும் நம்முடைய வேண்டல்களையும் ஒப்புக்கொடுத்து ஆராதித்து ஆர்ப்பரித்து பாடுவோம். தேவாதி தேவனே ஆராதனை, ராஜாதி ராஜனே ஆராதனை. தேவாதி தேவனே ஆராதனை, ராஜாதி ராஜனே ஆராதனை. ஹல்லேலூயா. ஆர்ப்பரிப்பு. ஆண்டவன் ஒரு மத்தியில வல்லமையோடு இறங்கி வந்திருக்கிறார். அருமையான நேரத்தை ஆர்ப்பரித்து பாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரியாளின் மைந்தனாய், வாக்களிக்கப்பட்ட தாவீது வம்சத்தவரின் மைந்தனாய், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், நம் ஒவ்வொருவருடைய தேவன், நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் இதோ நமது மத்தியில நமக்கு ஆறுதல் அளிக்க,
நம்மை அரவணைத்து வழிநடத்த தன் உயிர் கொடுத்து நம் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ள இதோ வல்லமையோடு இறங்கி வந்திருக்கிற இயேசு ராஜாவை, தாவீதின் மகனை ஆர்ப்பரித்து பாடுவோம். மரியாளின் மைந்தனே ஆராதனை, தாவீதின் மைந்தனே ஆராதனை. மரியாளின் மைந்தனே ஆராதனை, தாவீதின் மைந்தனே ஆராதனை. அப்ரஹாமின் தேவனே ஆராதனை, ஈசாக்கின் தேவனே, ஈசாக்கின் தேவனே ஆராதனை. இணைந்து எல்லாரும் பாடுவோம். அப்ரஹாமின் தேவனே ஆராதனை, ஈசாக்கின் தேவனே ஆராதனை. அல்லேலூயா. கரமுயர்த்தி இதோ நமது மத்தியில எழுந்தருளி வந்திருக்கிற தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரலோக தேவனாய், பரிசுத்தமான தேவனாய், உலகினை மீட்டவர், தன் உயிர் கொடுத்து நம் ஒவ்வொருவரையும் உயிரோடு வாழ வைத்துக் கொண்டிருக்கிற இயேசு ஆண்டவர், வாழ்வு தரும் உணவு, வானிலிருந்து இறங்கி வந்த உணவாய் இதோ நமது மத்தியில வல்லமையோடு எழுந்தள்ளி வந்திருக்கிறார். அவரை காண்கின்ற பொழுதெல்லாம் நம்மை காப்பவராக, வல்லவமிக்க தேவனாக, நல்லவராக இதோ நமது மத்தியில அவரிடத்துல நம்பிக்கையோடு நம்மை ஒப்பு கொடுத்து, அவருடைய பிரசன்னம் நமக்கு வாழ்வு கொடுக்கிறது, அவரது பிரசன்னம் நமக்கு வல்லமையை கொடுக்கிறது என்கின்ற நம்பிக்கையிலே ஆர்ப்பரித்து பாடுவோம். பரலோக தேவனே ஆராதனை, பரிசுத்த தேவனே ஆராதனை. பரலோக தேவனே ஆராதனை, பரிசுத்த தேவனே ஆராதனை. உலகினை மீட்டவரே ஆராதனை, ஆராதித்து ஆராதனை, 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 ஆராதனை. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. நிம்மதியில்லாத வாழ்வோடு, பாவத்தோடு, சாபத்தோடு, கண்ணீரோடு, கவலையோடு, பிரச்சனைகளோடு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை இயேசுவே ஆண்டவரே உம் கரம் கொண்டு ஆசீர்வதியும் அப்பா. யாரையும் நம்பி வரல, யாருடைய பேச்சை கேட்டும் நான் வரல ஆண்டவரே, உம்மை நம்பி வந்திருக்கிறேன். உன்னுடைய வார்த்தைகளை நம்பி மட்டும் நான் இந்த திருத்தலம் ஓடோடி வந்திருக்கிற இயேசுவே, இதோ இந்த திருத்தலத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், உம்முடைய பிள்ளைகள், இவர்கள் ஒவ்வொருவரையும் யாரையும் விட்டுவிடாமல் இயேசுவே அவர்களுடைய ஆசீர்வாதத்தால் நிரப்ப வேண்டிய ஒப்பு கொடுக்கிறோம். இதோ இன்று 3வது வெள்ளிக்கிழமை எப்போ வரும்? இடைக்காட்டூர் திருஇறுதி ஆண்டுடைய திருத்தலத்திற்கு போவோமே, அங்கு இயேசு ஆண்டவர் என்னை குணப்படுத்துவாரே என்ற நம்பிக்கையோடு இந்த குணமளிக்கின்ற வெள்ளிக்கிழமை வழிபாட்டிலே கலந்து கொள்ள வந்திருக்கிற பிள்ளைகளை, அவர்களுடைய நம்பிக்கையை ஆசீர்வதியும் அப்பா. குறிப்பாக இதய நோய்களோடு, இதய அடைப்புகளோடு, தீராத வியாதியோடு, வலிகளோடு, வேதனைகளோடு வந்திருக்கிற பிள்ளைகளை கனிவோடு கண்ணோக்கு. பலவிதமான உடல் உபாதைகளோடு மருத்துவர்கள் எல்லாரையும் நம்பாமல், அவர்கள் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் நம்பாமல்,
என் ஆண்டவர் என்னை குணப்படுத்துவார் என்ற அந்த உறுதியான நம்பிக்கையிலே இயேசுவே இதோ இந்த திருத்தலத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை கைவிடாது நீ ஆசீர்வதிக்க வேண்டுமாய், நோய் நொடிகளை குணமாக்க வேண்டுமாய், வாழ்க்கையிலே நிம்மதி கொடுத்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய், இதோ இந்த நவநாளை ஒரு இறை குடும்பமாக இணைந்து ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே உம்மை அன்பு செய்கிறோம். உம்முடைய ஏக்கத்திற்கு, உன்னுடைய ஆசைக்கு, உன்னுடைய விருப்பத்திற்கு இணங்கி இதோ உம்முடைய இதயத்திற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து செபிக்க வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய செபங்களையும் மன்றாட்டுக்களையும் இந்த நவநாளின் வழியாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய் உம் கரம் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். பக்கம் 12. இயேசுவின் திரு இருதய பக்தர்களே, நம்மை அளவற்ற விதமாக அன்பு செய்து வரும் நமது ஆண்டவரின் திருத்தலத்தை நாடி வந்திருக்கிறீர்கள். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களை நான் இளைப்பாற்றுவேன் என்று தமது இருதயத்தை திறந்து காட்டும் அவரிடம் நம்மையே ஒப்படைப்போமாக. மகா பரிசுத்த இயேசுவின் திரு இருதயமே, பாவிகளை தேடி வந்த தெய்வீக ஆயனை, மனிதன் மீது கொண்ட அளவில்லாத அன்பினால் உமது விண்ணக மகிமையெல்லாம் துறந்து இம்மண்ணகத்தில் அடிமையின் கோலம் ஏற்றவரை, மனுமக்களை மீட்க ஆவல் கொண்டு பாடுகளை ஏற்ற பேரன்பை உம்மை போற்றி புகழ்கின்றோம். துன்பங்கள் நிறைந்த இதயத்தோடு இங்கு உம்மை நாடி வந்து உமது திருப்பாதத்தில் வீழ்ந்து கிடக்கும் எங்களை பாரும். எங்களது துயரங்களிலிருந்து எம்மை காத்தருளும். புனித மார்க்ரீட் மரியாளுக்கு தோன்றி தமது இதயத்தை திறந்து காட்டிய ஆண்டவர் கூறியதை நினைவு கூறுவோம். மகளே, மனிதர்களை அளவற்ற விதமாக அன்பு செய்கின்ற எனது இதயத்தை பார். ஆனால் அதற்கு கைமாறாக அநேகரிடமிருந்து அறியாமையும் அலட்சியமுமே பெறுகிறேன். இதனால் எனது இருதயம் எவ்வளவோ நிந்தைக்குள்ளாகி வேதனைப்படுகிறது. நீயாவது எனக்கு பதில் அன்பு காட்ட மாட்டாயா? எங்களை எப்போதும் அன்பு செய்து வரும் நல்ல மீட்பரை, நீர் எங்களுக்கு காட்டி வந்துள்ள அளவற்ற அன்பை முழுமையாக அறியாமல் இருந்ததற்காகவும் அறிந்தும் அலட்சியம் செய்ததற்காகவும் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகிறோம். இன்றிலிருந்து உமது அன்புக்கு பதிலன்பு காட்டி நன்றி உள்ளவர்களாக வாழ்வோம். இதயத்தில் அன்பும் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இதயம் உமது இதயத்தை போன்றதாக இருக்க தயை புரியும். இயேசுவின் மதுர திரு இருதயமே, ஸ்நேக கினிமயமே, தினமும் நீர் எங்கள் ஸ்நேகமாயிருப்பீ, தேவதையானிதே. தினமும் நீர் எங்கள், தினமும் நீர் எங்கள் ஸ்நேகமாயிருப்பீ, தேவதையானிதியே. நன்மை மேல் நன்மை இன்றும் நீ செய்தாய், நாங்களோ தீமை செய்தோ. நன்றி இல்லாமல் உந்தையை மறந்தோ நாணி போதழுதோ. எல்லாரும் சேர்ந்து நன்றி இல்லாமல் உந்தையை மறந்தோ நாளியை போதழுதோ. தாய் மறந்தாலும் நீ மறப்பாயோ, தெய்வமக்கியல்வாமே. தாழ்மையாய் பணியும் தாசர்கள் நாங்கள்,
தயை 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 சுவாமி. தாழ்மையாய் பணியும் தாழ்மையாய் பணியும் தாசர்கள் நாங்கள் தாசர்கள் நாங்கள் தயை 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 சுவாமி. நன்றி கூறுவோம். இத்திருத்தலத்தில் நாடி வந்த பக்தர்களின் குடும்பங்களுக்கு நீர் செய்திருக்கும் எல்லாவித நன்மைகளுக்காகவும் இயேசுவின் திரு இருதயமே உமக்கு நன்றி கூறுகின்றோம். உம்மை மன்றாடும் அனைவரையும் உமது திருக்கரத்தால் ஆசிர்வதித்து அவர்கள் வேண்டும் வரங்களை தந்து வருவதற்காக இயேசுவின் திரு இருதயமே உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திருத்தலத்தை நாடி வரும் பக்தர்களுக்கு அற்புதமான விதத்தில் அவர்கள் மன்றாடி கேட்ட காரியங்கள் நடைபெற்று வருவதற்காக இயேசுவின் திரு இருதயமே உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திருத்தலத்தில் மன்றாடும் யாவருக்கும் நிறைவான மகிழ்ச்சியையும் நல்வாழ்வையும் தந்து வருவதற்காக இயேசுவின் திரு இருதயமே உமக்கு நன்றி கூறுகின்றோம். திரு இருதய ஆண்டவரின் பிரமாணிக்கமான பக்தர்களே, ஆண்டவர் இயேசு நமக்கு எவ்வளவு பிரமாணிக்கமாய் இருந்திருக்கிறார் என்றால், ஒவ்வொரு முறையும் அவருடைய உதவியை துணையை நாடி வருகின்ற பொழுது தன்னுடைய இதயத்திலிருந்து தன்னுடைய இரத்தம் தண்ணீர் வழிந்தோடச் செய்கின்ற அந்த திரு இருதயத்திலிருந்து நமக்கு ஏராளமான நலன்களையும் நன்மைகளையும் வாரி வழங்கியிருக்கிறார். ஒரு சில வினாடிகள் நம்முடைய இதயத்தினுடைய ஆழத்திற்கு சென்று வருவோம். இயேசுவினுடைய நன்மைகளை நலன்களை நினைத்து பார்த்த ஆண்டவருக்கு அமைதியாக நன்றி சொல்லுவோம். எழுந்து நிற்போம். எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே. எல்லாம் உமக்காக. சேர்ந்து பாடுங்க. எல்லாம் உமக்காக. எல்லாம் உமக்காக. பாடுவோம். எல்லாம் உமக்காக. பாஸ்டா. இயேசுவின் திவ்ய இருதயமே. எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே. எல்லாம் உமக்காக. இயேசுவுக்கு எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுப்போம். உடல், பொருள், ஆன்மா, ஆவி அனைத்தையும் அவருடைய புகழுக்காக ஒப்புக் கொடுத்து அவருடைய திருவுள்ளம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற ஜெபிப்போம். இந்த சிந்தனை சொல் அனைத்தும், இந்த செயல்கள் ஒவ்வொன்றும் பாடுவோம். இந்த சிந்தனை சொல் அனைத்தும், இந்த செயல்கள் ஒவ்வொன்றும், இந்த உடல் பொருள் ஆவி முற்றும், இந்த உடல் பொருள் ஆவி முற்றும் புகழ் அதிமிக மகிமைக்கு எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே. எல்லாம் உமக்காக. எல்லாம் உமக்காக. முழந்தாள் படியிடுவோம். நமது இருதய அன்பில் நிலைத்திருந்தால் ஏராளமான வரங்களை பொழிந்தருள்வோம் என்று பக்தர்களுக்கு உறுதி வழங்கி
எங்களது நிரந்தர அடைக்கலமாய் வீற்றிருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, பல்வேறு துன்பத் துயரங்களால் வருந்தி உம்மை நோக்கி கூவியழைக்கும் இந்த அன்பர்களை பாரு. இத்தனை காலமும் உமது புனித இதயத்தின் அன்பினை உணராமல் தற்போது அன்பின் தாகத்தினால் உம்மை நாடி வந்திருக்கும் எங்களுக்கு உமது அருள் ஆசீரை தாரும் சுவாமி. இயேசுவின் திரு இருதயமே, உம்மை மன்றாடுகிறோம். எங்களது வாழ்நாளில் உம்மையே அன்பின் தலைவராக ஏற்று நீர் வகுத்து தந்திருக்கும் அன்பு வழி வாழ்க்கையை மேற்கொள்ளும் வரத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று இயேசுவின் திரு இருதயமே, உம்மை மன்றாடுகிறோம். நாங்கள் கிறிஸ்துவ நெறிமுறைகளுக்கு மாறாக செய்திருக்கும் பாவங்களிலிருந்து எங்களை விடுவித்து நாங்கள் உமது இதயத்தின் அன்பில் மட்டுமே நிலைத்து வாழ வரமருள வேண்டும் என்று இயேசுவின் திரு இருதயமே, உம்மை மன்றாடுகிறோம். உமது திரு இருதய நவநாளில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மேன்மேலும் உமது இருதய பக்தியில் நிலைத்திடவும், இக்குடும்பங்களைச் சேர்ந்த அனைவரும் எல்லாவித உடல் மன ஆன்ம நோய்களிலிருந்தும் விடுபட்டு மகிழ்ச்சியுடன் வாழ வரமருள வேண்டும் என்று இயேசுவின் திரு இருதயமே, உம்மை மன்றாடுகிறோம். நாங்கள் ஈடுபட்டு வரும் தொழில் துறைகளில் முன்னேற்றம் காணவும், எங்களது பிள்ளைகள் சிறந்த ஒழுக்கமும் கல்வியும் பெற்று உமது இருதய அன்பில் நிலைத்து வாழ்ந்திட வேண்டும் என்று இயேசுவின் திரு இருதயமே, உம்மை மன்றாடுகிறோம். இத்திருத்தலத்தை நாடி வந்து உமது திரு இருதய அன்பின் ஆறுதல் பெற வந்திருக்கும் அனைவரின் வேண்டுதல்களையும் உமது விருப்பத்தின்படி நிறைவேற்றி நிறை ஆசி அருள வேண்டும் என்று இயேசுவின் திரு இருதயமே, உம்மை மன்றாடுகிறோம். உலகெங்கும் வாழும் உமது இருதய நண்பர்களுக்கு தேவையான எல்லா வரங்களையும் அளிக்கவும், குறிப்பாக அவர்களது மரண வேளையில் அவர்களுக்கு தவறாத அடைக்கலமுமாயிருக்கவும் வேண்டும் என்று இயேசுவின் திரு இருதயமே, உம்மை மன்றாடுகிறோம். எழுந்து நிற்போம். பிரியமான திரு இருதய ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளை, தந்தை அவர்கள் நமக்காக குணமளிக்கின்ற வழிபாட்டை நடத்த இருக்கிறார். இந்த நேரத்திலே அவர் மீதும் திருப்பணியாளர்களின் கைகளாலே பூசப்படுகின்ற திரு தைலத்தின் மேலும் தூய ஆவியானுடைய வல்லமை இறங்கி வரவும், இதை நம்முடைய நெற்றியிலே பூசிக்கொள்ளுகின்ற திரு தைலத்தால் அர்ச்சிக்கப்படுகின்ற நாம் ஒவ்வொருவரும் இதய ஆண்டவரின் ஆசீரோடு உடல் உள்ள ஆன்ம சுகம் பெற்றுக்கொள்ள தந்தை அவர்களோடு இணைந்து இந்த வழிபாட்டிலே பக்தியோடு பங்கெடுப்போம். கண்களை மூடி கரங்குவித்தவர்களாக நம்பிக்கையோடு இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கின்ற நம்மை இறைவன் அவருடைய இதயத்தில் வைத்து குணப்படுத்தவும், அநேக நன்மைகளை நாம் காணும்படி செய்ய ஜெபிப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, எங்களுடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள் அனைத்தும் நீ அறிந்திருக்கிறீர். இதோ உடல் நல குறைவினால் வந்திருக்கின்ற எங்களையும், இதோ வர முடியாமல் இல்லங்களிலே மருத்துவமனையிலே இருக்கக்கூடிய எங்களுடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் யாவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். இதோ நம்பிக்கையோடு அவர்களுக்காகவோ அல்லது எங்களுடைய தேவைகளுக்காகவோ வந்து ஜெபிக்கின்ற நாங்கள், நீ அளிக்கின்ற அருளின் ஆசீர்வாதத்தில் நாங்கள் முழுமையாக பற்று குணமடைய செய்தருளும். அன்று நோயாளிகள் மீது எண்ணெய் பூசி அவர்களுக்காக ஜெபித்த போது அவர்கள் குணம் பெற்றார்கள் என்பதை நாங்கள் வாசிக்க கேட்டிருக்கிறோம். இதோ இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒளிவ மர எண்ணெயிலே உடைய அருளையும் இரக்கத்தை நிறைவாக பொழிந்து, நாங்கள் எந்த நம்பிக்கையோடு இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கின்றோமோ அதே நம்பிக்கையை முழுமையாக பெற்றவர்களாக நல்ல உடல் உள்ள சுகத்தோடு நாங்கள் எங்களுடைய இல்லத்திற்கு திரும்ப நீந்தாமே எங்களுக்கு முன் மாதிரியாக இருந்து எங்களை வழிநடத்தியறலும். இதோ உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்று சொன்னவரே, இதோ நாங்கள் நம்பினோம் அதனால் குணம் பெற்றோம் என்று சான்று பகரக்கூடிய அந்த வல்லமை எங்களுக்கு கொடுத்தருளும். நாங்கள் நம்புகின்ற அந்த நம்பிக்கையான பேற்றுக்கு உரியவர்களாக செய்தருளும். உம்மால் அன்றி எங்களால் எதுவும் செய்ய இயலாது என்று நம்பி வந்து ஜெபிக்கின்ற எங்களை நீ முழுமையாக கண்ணோக்கியருளும். என்னுடைய பாவ நாட்டங்கள், தீமையான எண்ணங்கள், ஆதிக்க சக்திகள், பொறாமைகள் அனைத்து நீ கடிந்து கொண்டு எங்களுக்கு நலமான வாழ்வை கொடுப்பீராக. இதோ பில்லு சூனிய கட்டுகளிலிருந்தோ அல்லது நோய் நொடிகளிலிருந்தோ எங்களுக்கு விடுதலை கொடுத்தருளும். இதோ உம்முடைய இதயத்திற்குரிய அன்பர்களாக நண்பர்களாக வாழச் செய்தருளும். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய பிள்ளைகள் வாழுகின்ற நாங்கள் எந்த ஒரு நோய் நொடிகளும் இல்லாமல் நலமுடன் வாழ நீந்தாமே எங்களுக்கு தயவாய் எங்களை
கண்ணோக்குவீராக. இதோ இந்த எண்ணெயின் மீது தூய ஆவியினுடைய வல்லமை பொழிந்து வழிநடத்தியலும். இந்த எண்ணெயில் தூய ஆவியானவர் இறங்கி இதோ இந்த எண்ணெய் படுகின்ற நபர்களையெல்லாம், இந்த எண்ணெயால் அபிஷேகம் படுகின்ற ஒவ்வொரு நபர்களையும் நீந்தாமே தொட்டு குணப்படுத்துவீராக. இதோ உன் மீது நான் கைகளை வைக்கிற போது நீ நலம் பெறுகிறாய் என்பதை நம்புகின்றவாய் இருக்க செய்தலும். அன்று நோயாளிகள் மீது உம்முடைய கைகளை தொட்டு நீ குணப்படுத்தினீர். இதோ இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளை நீ தொட்டு குணப்படுத்துவீராக. வர முடியாமல் இல்லங்களில் இருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நீ ஆசீர்வதித்தலும். இதோ மருத்துவமனையில் நெடுநாட்களாக, இல்லங்களிலே நெடுநாட்களாக கால் ஊன்றி நடக்க முடியாமல் படுத்த படுக்கையினால், உடல் வன வேதையினால் மன அமைதி இல்லாமல் சூழ்கின்ற ஒவ்வொரு வயது முதிர்ந்தவர்களையும், இதோ இளமை காலங்களிலே நல்ல சுடல் உள்ள சுகத்தோடு வாழ முடியாமல் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை நீ தொட்டு குணப்படுத்துவீராக. இதோ எங்களிடம் ஜெபிக்க சொன்னவர்களுக்காக, இப்பகுதி வாழ் மக்களுக்காக, பிற மத சகோதர சகோதரிகளை ஒவ்வொருவரையும் நீ தொட்டு குணப்படுத்துவீராக. உடைய இதயத்தில் வைத்து அவர்கள் குணப்படுத்தியறலும். உம்மால் அன்றி எங்களால் எதுவும் செய்ய இயலாது என்று நம்பி வந்திருக்கின்ற எங்களை நீந்தாமே ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவீராக. நீ தொடுகின்றி நாங்கள் குணம்படுகிறோம். எனவே நாம் எல்லோரும் நம்பிக்கையோடு சொல்லுவோம், இயேசுவே இயேசுவே நான் உனது பிள்ளை, நோய் நொடிகள் எனக்கு இல்லை. இயேசுவே நான் உனது பிள்ளை, நோய் நொடிகள் எனக்கு இல்லை. இயேசுவே நான் உனது பிள்ளை, நோய் நொடிகள் எனக்கு இல்லை. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி இந்த எண்ணெயையும் நம்மையும் நிறைவாக ஆசீர்வதித்து தூய ஆவியினுடைய வல்லமையை பொழிந்து வழிநடத்தி சென்று நம்மளை குணம் பெற செய்வாராக. ஆமீன். கருத்தின் வல்லமையால் என்னை திருக்கருத்தின் வல்லமையால் என்னை தொடும் இயேசுவே, திருக்கையிலும் பூசி என்னை குணப்படுத்தும் தெய்வமே, குணப்படுத்தும் தெய்வமே. குணமாக்கும் தெய்வமே, குணமாக்குமே, குணமாக்கும் தெய்வமே, குணமாக்குமே. உன் பாதம் ஓடி வந்தேன், சுகமாக்குவே, என்னை சுகமாக்குமே. திருக்கரத்தின் வல்லமையா என்னை தொடும் இயேசுவே, திருத்தைலம் பூசி என்னை குணப்படுத்தும் தெய்வமே, குணப்படுத்தும் தெய்வமே. பாவத்தின் பிடியில் துவண்டு நான் அழுகின்றேன், குணமாக்குமே, என்னை குணமாக்குமே, குணமாக்குமே, என்னை குணமாக்குமே. பாவத்தின் பிடியில் துவண்டு நான் அழுகின்றேன், குணமாக்குமே, என்னை குணமாக்குமே. திரு இதய
அன்பினை பொழிந்து என்னை தேற்றுவே, இன்று என்னை தேற்றுவே. இன்று என்னை தேற்றுவே. திருக்கரத்தின் வல்லமையால் என்னை தொடும் இயேசுவே. உடல் நோயின் வேதனையில் மனம் நொந்து துடிக்கின்றேன். குணமாக்குமே, என்னை குணமாக்குமே. முழங்கால் படியிட்டு மாண்புயர் கீதம் பாடுவோம். மாண்புயரி வருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். இனி மறைந்த முடிவு பெருக, புதிய நியம முறைகள் வருக. சுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவுக்கும் சுதராவுக்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்றும் வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா. அழவில்லாத சம புகழ்ச்சி திரீக தேவன் வாழ்க. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்து உணர மகிழ அருள் புரிவீராக. தந்தையாகி இறைவனோடு தூயாவினொன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. ஒரு வார்த்தை பேசுவே, என் வாழ்வு நலம்
இயேசுவே நோய்களை இயேசுவே ஆசீர்வதிப்பாய் இயேசுவே நலமடைவீர் இயேசுவே. இறுதியாக இயேசுவின் திருஇருதயத்திற்கு நம்முடைய குடும்பங்களை ஒப்புக்கொடுப்போம். குடும்பத்தை ஒப்புக்கொடுக்கும் ஜெபம். ஓ இயேசுவின் திருஇருதயமே, இன்று எங்கள் குடும்பத்தை உமக்கு சொந்தமாக்கிக் கொண்டு உமது அன்பின் இருப்பிடமாக தெரிந்து கொண்டீர். இக்குடும்பத்தின் மீது உமது இரக்கம் மிகுந்த அன்பை பொழிந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று முதல் நீரே எங்கள் குடும்பத்தின் அரசராகவும் தலைவராகவும் உற்ற நண்பராகவும் இருப்பீராக. உமது அன்பின் பராமரிப்பால் எங்களை காப்பாற்றி வழிநடத்தியருளும். இக்குடும்பத்தால் உமக்கு மகிழ்ச்சியும் ஆறுதலும் உண்டாவதாக. நாங்கள் அனைத்திலும் உமக்கும் உமது மறையுடலாகிய திருச்சபைக்கும் கீழ்ப்படிந்து உமது இதயத்துக்கு ஏற்ற நண்பர்களாக வாழ எங்களுக்கு ஏராளமான அருட்கொடைகளை தாரும். நாங்கள் விசுவாசத்தில் உறுதிப்படவும் நம்பிக்கையில் வளரவும் என்றும் அன்பில் வாழவும் எங்களை ஆசீர்வதித்து அரவணைத்தீராக. மேலும் குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான புண்ணியங்களான தாழ்ச்சி, சாந்தம், பொறுமை முதலிய நற்பண்புகளில் நாங்கள் சிறந்து விளங்கி மன ஒற்றுமையும் சமாதானமும் பெறுவோமாக. நாங்கள் அனைவரும் என்றும் இயேசுவின் திருஇருதயத்தையும் மரியாளின் மாசற்ற இருதயத்தையும் அன்பு செய்து வருவோமாக. ஆமென். வானம் திறந்து பின்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து பின்புறா போல இறங்கி வர வேண்டும். தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். யோதா நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து பின்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். மறுரூபமாக மாற வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து பின்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். இயேசுவின் மகா பரிசுத்த இருதயமே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மார்கரீத் மரியம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இவ்வாலயத்தில் நினைவு சின்னங்களோடு வீற்றிருக்கும் 40 புனிதையர்களே, புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்.
அனைத்து காவல் தூதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். என்றும் அன்புமயமாய் விளங்கும் இயேசுவின் திரு இருதயம் இதோ இந்த நவநாளிலே பங்கேற்றிருக்கும் நம் ஒவ்வொருவருக்கும் அனைத்து நன்மைகளும் நிறைவாய் வழங்கி நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவின் திரு இருதயமே என் நம்பிக்கையே உமது பேரில் வைக்கின்றேன். திரு இருதயமே என் நம்பிக்கையே உமது பேரில் வைக்கின்றேன். இயேசுவின் திரு இருதயமே என் நம்பிக்கையே உமது பேரில் வைக்கின்றேன். இயேசுவின் இருதயமே இன்றும் எரிந்திடும் அருள்மயமே உங்கள் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. நாங்கள் கூறிடும் குரலை கேட்பதற்கு இந்த கோவிலில் தெய்வம் உண்டு. இயேசுவின் இருதயமே உங்கள் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.